ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக மொறுன்னு பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். 1 கப் பச்சை பயிருக்கு 1/4 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் நம்ம வந்து இந்த மாவை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுமே மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து தோசை சீக்கிரம் கருகிடும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறேன். இப்போ மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதே மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு. இந்த அளவில் வந்து நமக்கு ஒரு 10லேருந்து 12 தோசை வரைக்கும் கிடைக்கும். இப்போ நமக்கு ரொம்ப மொறுன்னு சூப்பராக பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.